மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. இல்லடா டிங்கு, இனி உன்னை பிங்கு பார்த்தா மொட்டைன்னு சொல்ல மாட்டா. அதான் உன் மொட்டத்துல தெரியவே மாட்டேங்குதே. இனி எப்படி சொல்ல மாட்டா, சரியா? எல்லாம் ஒன்னாலதான். எப்ப பார்த்தாலும் அவனை டிங்கு மொட்டைன்னு கிண்டல் பண்ணிட்டே இருந்தல்ல, அதான் இனிமே நீ மொட்டைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் தொப்பி போட்டிருக்கான். பிங்கோ, சும்மா சும்மா அவனை மொட்டைன்னு சொல்லி அழ வச்சுக்கிட்டே இருக்காத. நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிதான் அவன் பாவம் அம்மா எனக்கு மொட்டை தலை தெரிய வேண்டாம்னு சொல்லி தொப்பி எடுத்து போட்டிருக்கான். ஐயோ பிங்கு, அமைதியா இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை உன மொட்டைன்னு சொன்ன அடி வாங்குவ பாத்துக்க. சும்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. மணி எவ்வளவு ஆச்சு தெரியுமா? காலையில ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? பேசாம படுத்து தூங்குங்க. மாமா, அக்கா தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால. நான் இன்னைக்கு போய் அக்கா கூட படுத்து தூங்குறேம்மா. ஏய் வேணாம், அவ தூங்கி இருப்பா. இப்போ நீ போய் தொல்லை பண்ணனா அவ எந்திரிச்சிருவா. அவ தூங்கட்டும், நீ இங்கே தூங்கு. இல்லம்மா, அக்கா ஒண்ணும் தூங்கல. அக்கா ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அக்கா முழிச்சு தான் இருக்கா. நான் போய் அக்கா கூட தூங்குறேம்மா. ஐயோ, இவ ஒருத்தி அக்கா கூட தூங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கையில வேற சக்தி தம்பியை விட்டு வந்து இருக்கா. இனிப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையே என்னன்னு கூட சரியா தெரியல. இனி போன் எதுவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவ போனா தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏ பிங்கு, அக்கா கூட எல்லாம் ஒன்றும் தூங்க வேண்டாம். அவ தூங்கிருப்பா, நீ இங்கே தூங்கு. இல்லைன்னா காலையில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்புறம் ஒன்றை வந்து எழுப்பும் போது அவளும் எந்திரிச்சிருவா. அக்காவே இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ போனா அவளை தூங்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்ப. நீ இங்கே தூங்கு. என்ன இந்த அம்மா அக்கா கூட தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க? அக்காவே எனக்காவது ஒரு நாள் தான் இங்க வரா. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சும்மா தூங்குற மாதிரி தூங்கிட்டு அம்மா தூங்குனதுக்கு அப்புறமா நைஸா எந்திரிச்சு போய் அக்கா கூட தூங்கிடுவேனே. ஏ பிங்கு, நீ அக்கா கூட தூங்க போகும்போது என்னையும் கூட்டி போறியா? ஆசை தோசை அப்பைய வட்ட. நான் மட்டும்தான் அக்கா கூட போய் தூங்குவேன். உன்னையெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், போடா. சக்தி கிட்ட நம்ம அப்படியெல்லாம் பேசிட்டு வந்தது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. நான் அப்படியெல்லாம் பேசிட்டு வந்ததும் ரொம்ப மனசடைஞ்சு போயிருப்பாரு. ஆனா என்ன மன்னிச்சிருங்க சக்தி, எனக்கு வேற வழி தெரியல. ஆரம்பத்துல நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது எனக்கு பிடிக்கல. அப்போ இந்த கல்யாணமே வேண்டாம், உங்களை விட்டு என் அம்மா வீட்லயே வந்து இருந்துட்டா போதும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களோட பேச்சு, நீங்க என்கிட்ட பழகுனது, உங்களோட கேரக்டர் எல்லாம் வச்சு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது சக்தி. உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நானும் ரொம்ப ஆசையா தான் இருந்தேன். ஆனா இப்படி நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் வாழவே முடியாம போகும்னு நினைச்சு கூட பார்க்கல சக்தி. ஒருவேளை இந்த ஜோசியர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்க கூட சேர்ந்து வாழ அந்த கொஞ்ச நாள் எனக்கு போதும்னு நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன் சக்தி. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து நமக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி சக்தி நான் உங்களோட வாழ முடியும்? அதனாலதான் உங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு உங்க கூட சண்டை போட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். உங்க வாழ்க்கைக்கு நான் வேண்டாம் சக்தி. நான் உங்க வாழ்க்கையில இருந்தா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து. நீங்க என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் சக்தி. நம்ம கல்யாணம் அவசரமா நடந்துச்சு, அதே மாதிரி அவசரமா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்னங்க, பூனைக்கு தான் தூக்கம் வரலன்னு பார்த்தா புலிக்கும் தூக்கம் வரலையா? இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கு. நான் தூங்குறேன், தூங்காம இருக்கேன், அது என்னோட இஷ்டம். அது சரி,
இது என்னங்க கேள்வி? இவ்வளவு பெரிய ஜன்னல் திறந்து கிடக்கு, ஒரு யானையே உள்ள வந்துடலாம் போல, இந்த பூனைக்கு வர முடியாதா? அம்மா எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? வேற எதுக்கு? இந்த பூனைக்கு புளிய பார்க்காம தூக்கம் வரலங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? நான் தான் காலையில தெளிவா சொல்லிட்டு வந்தனே, எனக்கு உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து என்ன தொல்லை பண்றீங்க? மரியாதை இங்க இருந்து போங்க, இல்லனா இப்பவே நான் சத்தம் போட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். என்னது, சத்தம் போட்டு அம்மாவை கூப்பிட்டுருவீங்களா? சரி, அம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க? ஆமாமா, நான் இவரோட சண்டை போட்டு வந்துட்டேன், இவர் என்ன தொல்லை பண்றதுக்காகவே இப்ப ஜன்னலில் குதிச்சு வந்திருக்காரு, என்னன்னு கேளுங்கம்மான்னு சொல்வீங்களா? உங்களால அப்படி சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க என் கூட சண்டை போட்டு வந்தத லக்ஷ்மி அக்கா கிட்ட சொல்லலன்னு எனக்கு தெரியும். ஏன் சொல்லல? இல்ல, என்ன பிடிக்காம இதுக்கப்புறம் என் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இங்க வந்திருந்தா அதை நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கணும்ல. எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்ல, நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு ஏன் சொல்லல? கையல், ஜோசியர் நமக்கு ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லிட்டாரு, அதனால என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு நீங்க என்னை விட்டு இங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. நிச்சயமா வேற என்னமோ காரணம் இருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க கையல். அந்த காரணம் நியாயமானதா இருந்தா அதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம பேசி முடிவு பண்ணலாம். ஆனா இப்படி என்ன எதுன்னே சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாத காரணத்துக்காக என்னை விட்டு வந்ததை என்னால ஏத்துக்க முடியல கையல். இங்க பாருங்க கையல், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதை விட கொடுமையானது அவங்க நம்மளை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னே தெரியாம இருக்கிறது. நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல கையல். ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு காரணமாவே தெரியல, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு என்ன பிடிக்காம எல்லாம் இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் கையல். உங்க கூட சேர்ந்து வாழ அந்த நாள் எப்ப வரும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்படி என்ன வேண்டான்னு சொல்லிட்டு என்னை விட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கையல். உங்க கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா கையல்? நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டியா வாழ அந்த வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கணும்னு எவ்வளவு ஆசையை சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா கையல்? நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும், எனக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும், உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யணும். அப்புறம் நம்ம சந்தோஷமா வாழற நம்ம வாழ்க்கைக்கு அடையாளமா ஒண்ணு இல்ல 10 குழந்தை பெத்துக்கணும் கையல். உங்களுக்கே தெரியும், எனக்கு அம்மா அப்பா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு என் அப்பத்தாவும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான். அதுலயும் நான் படிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பத்தா கூட கூட நான் இருந்ததில்ல. அப்பத்தா அங்க ஊர்லயே தான் இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டு கூட மட்டும்தான் இருந்திருக்கேன். அவனுக்காவது ஒரு நேரம் உடம்பு சரியில்லைன்னா பாக்குறதுக்கு அக்கா இருக்கு, ஆனா எனக்கு அப்படி கூட யாரும் இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட என் ஃப்ரெண்டு தான் என்ன பாத்துக்கிட்டு இருந்தான். இப்படி பிறந்ததுல இருந்தே நான் யாருமே இல்லாம தான் வளர்ந்தேன். யாரும் இல்லாம தனியா வளர்ற கஷ்டம் என்னன்னு அப்படி வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட எல்லாம் நிறுத்திடக்கூடாது, கலகலன்னு வீடு நிறைய குழந்தைங்க வேணும் எனக்கு. சக்தி, இதுக்காக தான் நான் உங்களை விட்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியும் சக்தி, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அம்மா அப்பா இல்லாம தனியா கஷ்டப்பட்டீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு குழந்தை வேண்டாம் சக்தி, நீங்க மட்டும் போதும். ஆனா எனக்காக நீங்க எதுக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படணும்? அதனாலதான் சக்தி நான் உங்களை விட்டு வந்தேன். நீங்க என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துட்டு சந்தோஷமா இருக்கணும் சக்தி. என் சந்தோஷமே நீதான் கையல். நீ வேணும்னா ஜோசியர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வரலாம், ஆனா என்னால அப்படி உன்னை விட முடியாது கையல். எனக்கு நீ வேணும். இந்த ஜோசியன் ஜாதகம் இதெல்லாம் நீ நம்பலாம், ஆனா எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. இது நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான், ஆனா நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் நீ சொல்ற கடவுள். அந்த கடவுளை நீ நம்பு, நான் வேண்டாங்கல. ஆனா இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் கடவுள் உருவாக்குனது இல்ல, இதெல்லாம் மனுஷங்க உருவாக்குனது. மனுஷங்க உருவாக்குன இந்த ஜாதகம் ஜோசியம் இதுக்காகலாம் என்னால என் காதலை விட்டு கொடுக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நீயே என்ன வேண்டான்னு சொன்னாலும் சரி, என்னால உன்னை விட முடியாது கையல். என்னாலயும் உங்களை விட்டு இருக்க முடியாதுதான் சக்தி. ஆனா என்ன பண்றது, நீங்க இப்பதான் சொன்னீங்க நிறைய குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு. அந்த சந்தோஷத்தை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாதே சக்தி. உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கிற விதியை அந்த கடவுள் என் தலையில எழுதலையே. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இல்லைன்னா கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து நான் கர்ப்பமானா என்னால எப்படி சக்தி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இனிப்போ அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து பயந்து நான் செத்து போயிக்கணும் சக்தி. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எந்த நம்பிக்கையில சக்தி நான் அந்த குழந்தைய பெத்தெடுப்பேன்? ஒருவேளை அது உண்மையா இருந்து குழந்தை பிறந்ததும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சத்தியமா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் சக்தி. இல்ல, நீங்க சொல்றதை கேட்டு இப்ப நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால உங்க உயிருக்கு தான் ஆபத்தாயிடும். நான் நீங்க சொல்றதுக்கு சம்மதிக்க கூடாது. என்ன கையில் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க?
இதுலலாம் உண்மை இல்ல கையல். இதெல்லாம் நம்பாத. நான் சொல்றதை கேளு. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது கையல். உன்னாலயும் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். வா கையல், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியலையா? ஜோசியர் சொல்லிட்டாரு, அதனால என்னால உங்க கூட வாழ முடியாதுன்னு மட்டும் நான் இந்த முடிவை எடுக்கல. எனக்கு உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? நீங்க என் கூட வாழறதுக்கு சம்மதிச்சீங்க தானே? ஆமா, சம்மதிச்சேன். ஆனா அதான் நான் சொன்னனே, நானா சம்மதிக்கல, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சம்மதிக்க வச்சீங்க. நானும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சரி இதுதான் நம்ம வாழ்க்கை போல இருக்கு, இப்படியே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணி சம்மதிச்சேன் தான். ஆனா ஏதோ என்னோட நல்ல நேரம், ஒவ்வொரு தடவை நம்ம வாழ்க்கையை தொடங்கும் போதும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தது. அப்புறம் நிதானமா தெளிவா உட்காந்து யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க கூட வாழறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் கையல்? சரி, என்ன பிடிக்கலங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு இல்ல, 100 காரணம் இருக்கு. சரி, ஒன்னொன்னா சொல்லுங்க கேப்போம். எனக்கு உங்களை பிடிக்கல. அப்புறம் மீதி 99 அதேதான், எனக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளவுதான். இல்ல, இவன் நம்மள பிடிக்காம நம்மள வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்த மாதிரி தெரியல. வேற என்னமோ காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது அங்க இருக்கட்டும், முதல்ல இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமே. இவ்வளவு நேரம் சென்டிமெண்டா பேசி பார்த்தாச்சு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து சர்பத் மோட் ஆன் பண்ணிட வேண்டியதுதான். என்னங்க சொன்னீங்க? ஏங்க கேக்கலையா? எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னேன். நிஜமாவே என்ன பிடிக்கலையா? ஆமா, நிஜமாவே உங்களை பிடிக்கல. போதுமா, கிளம்புங்க இங்க இருந்து. கிளம்புறேன் இருங்க. பிடிக்கலன்னு சொல்றீங்களே, என்ன ஏன் பிடிக்கல? பிடிக்காததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். காரணம்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு தான் காரணம் சொல்ல முடியும், பிடிக்காததுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. கிளம்புங்க. ஓ அப்படியா? அப்போ நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது? ஆமா, பிடிக்காது. நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது? ஆமா, பிடிக்காது. பிடிக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நான் வாங்கி கொடுத்த சாரி கட்டிருக்கீங்க? கழட்டி கொடுங்க, நான் போறேன். என்ன முட்டை கண்ணை வச்சு முழிக்கிறீங்க? இது நான் வாங்கி கொடுத்த சாரி தானே? ஆமா. இப்பதான் என்ன பிடிக்காது நீங்க. என்ன பிடிக்கலன்னா அப்புறம் நான் வாங்கி கொடுத்த சாரி மட்டும் எதுக்கு கட்டிருக்கீங்க? அதை கழட்டி கொடுங்க, நான் இப்பவே போயிடுறேன். இப்ப என்ன உங்களுக்கு? நீங்க வாங்கி கொடுத்த சாரி உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? கொடுக்குறேன். ஆனா இப்பெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் அங்க அம்மா ரூம்ல இருக்கு. இப்ப அங்க போய் ட்ரெஸ் மாத்தினா அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அதனால காலையில இந்த சாரியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். போதுமா? காலையில கொடுக்குறீங்களா? சரியாப்ப காலையில வரைக்கும் நான் இங்க இருந்து வாங்கிட்டு போயிடுறேன். என்னது, காலையில வரைக்கும் இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா அப்ப நான் வாங்கி கொடுத்த சாரியை கழட்டி கொடுங்க, நான் போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதான் மாத்திக்கிறதுக்கு இங்க வேற Dress இல்ல, அங்க அம்மா ரூம்ல தான் இருக்கு. என்னால இப்ப போய் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் வாங்கி கொடுத்த சாரி இப்ப எனக்கு வேணும். குடுக்குறீங்களா இல்லையா? இப்ப நான் இங்க இருந்து போகணும்னா ஒழுங்கா நான் வாங்கி கொடுத்த சாரியை கழட்டி கொடுங்க, நான் போயிடுறேன். இல்ல கழட்டி கொடுக்க முடியாதுன்னா அப்போ நீங்க கழட்டி கொடுக்கற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். எப்படி வசதி? என்ன வேணும் வேணும்னு பண்றீங்களா? ஆமா, வேணும் வேணும்னு தான் பண்றேன். என்ன என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு என்ன, முதல்ல இங்க இருந்து போங்க. போறதா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிருவேனா கையல்? என்ன பண்றீங்க? எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலனா? நானும் உங்களை பிடிக்கலங்க. நான் வாங்கி கொடுத்த சாரியை தான் பிடிச்சிருக்கேன். நீங்களே பாருங்க, என் கை உங்க மேல எங்கேயாவது பட்டிருக்கா? நான் வாங்கி கொடுத்த சாரி மேல தானே கை வச்சிருக்கேன். என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்பா? இப்படி எல்லாம் பேசினா நான் விழுந்துருவேன் நினைக்கிறீங்களா? ஐயோ சேச்சே, அப்படியெல்லாம் ஸ்மார்ட்டா பேசி விழ வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது எப்படிங்க ஸ்மார்ட்டா பேசி விழ வைக்கிறது? கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணுங்க, எப்படி பேசினாலும் விழவே மாட்டேங்கிறாங்க. அவங்களை எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னு தெரியல. அதான் எப்படி ஸ்மார்ட்டா பேசி விழ வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு ஸ்மார்ட்டா பேச தெரியாதா? இப்படி பேசி பேசியே தானே நீங்க கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எனக்கு உங்களை பிடிக்க வச்சீங்க. பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஐயோ, அது தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். அது எப்படிங்க வாய் தவறி சொல்வீங்க? மனசுல இருக்கிறது தான் வாயில வரும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இப்ப நீங்களே சொன்னீங்க. உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? இல்ல, எனக்கு உங்களை பிடிக்காது. பிடிக்காது? பிடிக்காது. நிஜமா பிடிக்காது? இல்ல, பிடிக்காது. ஆனா எனக்கு ஒன்ன மட்டும்தான் கையில் பிடிக்கும்.
உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது. எனக்கு நீ வேணும் கையல், நீ மட்டும்தான் வேணும். உன்னை தவிர வேற எதுவுமே வேண்டாம். நீ இல்லாம ஒரு நாள் கூட என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. என் வாழ்க்கையில நீ இல்லாம நான் எப்படி கையில் இருப்பேன்? நீ எனக்கு வேணும் கையல், நீ மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் அவனை எவ்வளவு நம்பினேன், ஆனா அவன் இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கல. உன்னை என் மனசுல எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமாடா? ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தின நீ எனக்கு கடவுளா தான் தெரிஞ்ச. அன்னைக்கு போதையில இருந்தப்ப கூட ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு நினைச்ச உன்னோட அந்த நல்ல மனசை பார்த்து தாண்டா உன்னை காதலிச்சேன். அன்னைக்கு யாருமே தெரியாது என்கிட்ட அவ்வளோ கண்ணியமா நடந்துகிட்ட நீயாடா இன்னைக்கு என்கிட்ட வந்து நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் என் கூட இருன்னு கேட்ட. இதுதான் உன்னோட உண்மையான குணம்னு தெரிஞ்சிருந்தா இந்த 3 வருஷம் பைத்தியக்காரி மாதிரி உன்னை காதலிச்சுட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனாலும் நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னால உன்னை மறக்கவோ வெறுக்கவோ முடியாது. ஏன்னா அன்னைக்கு நீ எனக்கு பண்ணது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. அன்னைக்கு மட்டும் நீ வந்து என்னை காப்பாத்தலன்னா இன்னைக்கு ஐஷுன்னு ஒருத்தி உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. நீ எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் என்கிட்ட அன்னைக்கு நீ ரொம்ப நல்லவனா தான் நடந்துக்கிட்ட. நான் காதலிச்சது அந்த நல்லவனை தான். அன்னைக்கு நான் உன் முகத்தை பார்க்கல. லைஃப்ல நீ எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு தடவையாவது உன் முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ உன்னை நான் பார்த்திருக்கவே வேண்டான்னு தோணுது. இப்போ உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு நீ என்கிட்ட தப்பா பேசுறதுதான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கப்புறம் நீயே என்ன விரும்புறேன்னு சொன்னாலும் எனக்கு நீ தேவையில்லை. இப்போ என் மனசுல 3 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த அந்த கள்ளம் கபடம் இல்லாத உன்னோட அந்த முகம் தெரியாத காதல் அது எனக்கு போதும்.